ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. கரூர் குணா ஃபார்ம்ங்க. நம்ம இன்னைக்கு விற்பனை பார்க்குறோன்னா, விற்பனைக்கு வந்து 2 பதிவு பார்க்குறோங்க. ஒரு கன்னு மாடு ஒண்ணு, ஒரு சென மாடு ஒண்ணுங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்குறதுன்னா, விற்பனைக்கு ஜெர்சி மாடுங்க. ஜெர்சியில செம்பூத்து காரி கிடாரிங்க. செம்பூத்து காரி கிடாரி, தலையீத்து கிடாரிங்க. 6 பல் கிடாரி. கிடாரி கன்னுங்க. கன்று ஈன்று என்னோட 4 நாட்கள் ஆகுதுங்க. கறவைக்கு ஒழுக்கமா நிக்கிது. மாட்டுக்கு கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டா ஸ்தானத்துல இருக்குதுங்க. மாட்டுக்கு 8 கிடாரிக்கு 8 பற்கள் தெளிவா இருக்குது. 8 பல்ல 6 பல்லு உழுந்து முளைச்சிருச்சுங்க. இன்னும் 2 பல் பால் பல் இருக்குது. கிடாரி நைஸ் இருக்குது. நல்லா உடசல் இருக்குதுங்க. நல்லா ஆஸ் கொம்புல இருக்குது. தரமான கிடாரிங்க. குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது. நல்ல மடிச்செட்டுங்க. ஈத்து மாட்டு கூட அந்த அளவுக்கு மடி இருக்காது. நல்ல பைச்செட்டில் இருக்குது. 4 காம்புகள் ஓர்ஸா இருக்குதுங்க. கறக்கிறதுக்கு பூ மாதிரி இருக்கு. நல்லா தமிழ் பெருந்தமிருங்க. கறக்கிறதுக்கு பூ மாதிரி இருக்குது. குறைஞ்சபட்சம் இந்த கிடாரி நல்லா முறையானபடி சப்பளம் பண்ணிங்கன்னா காலையில் ஒரு 7 சாயந்தரம் ஒரு 6 13 லிட்டர் பால் கேரண்டியாக கறக்கலாங்க. நம்ம இன்னைக்கு காலையில் கறந்த பாலே ஒரு 5 லிட்டர் பால் இருக்குது. 5 லிட்டருக்கு மேலே தான் இருக்கும்போது கீழே இருக்காது. 5 லிட்டர் கறந்து கண்ணு தெளிவாக ஊட்டி இருக்குதுங்க. நம்மனா அடர் தீவனம் தாலி தீவனம் வைக்கலைங்க. லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டு இருக்கிறோங்க. சும்மா மடி சுரவையாக இருக்கனால கம்மியாக போட்டு வச்சுக்கிறோம். ஆனால் கறந்துட்டா மடி சப்புன்னு வத்திடுதுங்க. தெளிவான கிடாரி. கிடாரியில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது. குறுங்கால் கிடாரி தெளிவான கிடாரிங்க. இந்த கிடாரி தேர்வு செய்பவர்கள் தேர்வு செய்யலாம். இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 47,000 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோனா அனுப்பலாம். பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுன்னா விற்பனைக்கு சந்தனப்பிள்ளை கிடாரிங்க. விற்பனைக்கு சந்தனப்பிள்ளை கிடாரி 2ஆம் ஈத்துங்க. 6 பல் கிடாரி 9 மாதம் சினை. அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க. தலையத்துலேயும் அந்த கிடாரி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 7 சாயந்தரம் 6 13 லிட்டர் பால் கறந்தும் சொல்லி கொடுத்துருக்காங்க. மாட்டோட உரிமையாளர் 7 6 13 லிட்டர் கறந்தும் சொல்லி கொடுத்துருக்காங்க. கிடாரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. எந்த குறைபாடும் இல்லை. 4 காம்புகள் தெளிவாக இருக்குது. மடிச்செட்டு உள்மடி மாடு நல்லா அடைச்சா படிச்சட்டுங்க. கிடாரி நல்லா நைஸ் இருக்குது. உடசல் இருக்குது. கிடாரியில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க. அடர் தீவனம் தாலி தீவனம் கிடாரி தெளிவாக எடுத்துக்குது. நல்ல குறுங்கால் கிடாரி. நல்ல அம்சமான கிடாரிங்க. போடியில் தெளிவான கிடாரி. இந்த ஈத்து எப்படி இருந்தாலும் ஒரு 7 7 14 லிட்டர் பால் கண்டிப்பாக கறக்கலாங்க. நீங்கள் முறையான சப்பளம் பண்ணிங்கன்னா 14லேருந்து 15 வரைக்கும் கறக்கலாம். அந்த அளவுக்கு ஜாதி பொறுப்பு இருக்குது. மடிச்செட்டு இருக்குது. காம்பு வரிசை இருக்குதுங்க. நல்லா நரம்படி இருக்குது. தெளிவான கிடாரிங்க. இந்த கிடாரி தேர்வு செய்பவர்கள் தேர்வு செய்யலாம். இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 52,000 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம். பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம். கரூர் குணா ஃபார்முக்கு ஆதரவுடுங்க.